களை கட்டி வரும் பொங்கல் கொண்டாட்டம். தளபதியின் 69 படங்களுக்கு இணையாக 69 பானைகளில் பொங்கல் வைத்து அசத்தல். வருகின்ற 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தைப்பொங்கல் திருநாளானது விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாமக்கல் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சமத்துவ பொங்கல் விழாவானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளான பொங்கல் விழாவை இந்து, கிறிஸ்தவர், முஸ்லிம் என்ற பாகுபாடின்றி அனைத்து மதத்தை சேர்ந்த மக்களும் ஒன்றாக இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இந்த பொங்கல் விழாவில் தமிழக வெற்றிக் கழக கொடிவண்ணத்தில் சேலைகளை அணிந்து பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். பொங்கல் விழாவில் தளபதியை பெருமைப்படுத்தும் விதமாக அவர் நடித்த 69 படங்களை பிரதிபலிக்கும் வகையில் 69 பானைகளில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். ஒவ்வொரு பானையின் அருகிலும் தளபதியின் ஒவ்வொரு படத்தின் போஸ்டர்களை பிடித்தபடி பெண்கள் நின்று கொண்டு பொங்கல் வைத்து சிறப்பித்தனர். அதோடு 2026 தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்றும் கோவில்களில் வழிபாடுகளை நடத்தினர். தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி மேளதாளங்கள் முழங்க பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். அப்போது பேசிய தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள், தளபதியோட 69 படங்களுக்கும் 69 பொங்கல் வச்சிருக்கோம். எல்லா மதத்து மக்களும் சேர்ந்து இந்த சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம். மகளிரோட ஆதரவு முழுவதுமே விஜய்க்கு தான். விஜய்க்கு இருக்கும் ரசிகர்கள் கூட்டம் நிச்சயம் ஓட்டாக மாறும். அவர்தான் 2026 முதலமைச்சராக வருவார் என்றும் உறுதியாக தெரிவித்தனர். இந்நிகழ்வை நாமக்கல் மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சதீஷ் மற்றும் பள்ளிப்பாளையம் நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகள் அனைவரும், தமிழக வெற்றிக் கழக மாநில நிர்வாகிகள் பலரும் என பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.